அவங்களோட ஓசையில நான் போய் வருவேன்டா. ஒரு நாளும் அந்த எல்லையில அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாப்பா. யாரு துடிக்க விழுந்தாலோ, யார் உயிர் காப்பிட்டு வந்தாலோ என்ன காண இடக்கூடாது. சரியா? அந்த குடும்பத்துல மயானக்காரி புரியுதா? அவங்க குடும்பத்துல எதுவும் ஆகக்கூடாது. அவங்க எதிராளிய வந்துதான் நீ பாக்கணும். சம்பந்தமா இருந்தாலும் நான் எடுப்பேன்டா. புரியுதா? நான் டைட் பண்ணிக்கிறேன். அங்க பாரு. அங்க எடு. நான் உனக்கு தூக்கம்டா. நீ எது வேணாலும் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் நான் தூக்கம்டா. நீங்க மண்டிட்டீங்க, உயிரை காப்பாற்றி சொன்னீங்க, என் அண்ணனை வச்சு கும்பிட்டீங்க. சரியா? என்னோட தங்கச்சி அத்தனை பேர் வச்சு கும்பிட்டீங்க. என் அக்கா வாக்கு கோசம் நாங்க கட்டுப்பட்டு இருந்தோம். இனிமே எந்த ரூபமா இருந்தாலும் உன் எல்லைக்கு வந்தது நீ பாப்பேன். புரியுதா? மண்ணை தொட்டவன நான் தொடாத விட மாட்டேன்டா. சொன்னாலும் அவங்க வருவாங்களா? ஏதோ அவங்களால முடிஞ்சது இப்பத்தி பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் உனக்கு ஓகேயோட கொடுப்பாங்க. அவங்கள நல்லபடியா வைக்கணும், எந்த நோய் நொடி இல்லாம. புரியுதா? உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் இப்போ கொடுக்குறேன். காய்ச்சி வாங்கிக்கிறியா இல்லை புளிர் சாய் வாங்கிக்கிறியா? வாங்க வாங்காதா கமால் தான் வாங்க. அவ்வளோதான். அந்த உருவத்துல உன்னை தொடுறவன ஒரு நாளும் நான் எவ்வளவுதான் தொடுறேன்னு நான் உனக்கு காமிச்சு கொடுப்பேன். என்னோட சரசு உன் தலையில இருக்கிறது உண்மைனா, என் கண்ணத்துல உனக்கு கொடுத்தது நான் உண்மைனா உன் எல்லைக்குள்ளார இதுக்கப்புறம் நீ ஆனந்தமா ஆடுறதுக்கு நான் வழிவிடுவேன். ஆனந்தமா இருக்கையா தேவையான அதனால தானே உனக்கு தராம இல்ல. காய்ச்சல் வாங்கிக்கோ. வாங்கிட்டுனா அப்புறம் காய்ச்சல் வாங்க மாட்டான். நீ காய்ச்சல் எடுத்துக்கணும். அவங்களுக்கு அவங்க ஆடிட்டு வருவாங்கம்மா. என்னம்மா ஏமா வருவாங்க. அங்கதான் வாங்கணும். சின்ன வயதுக்கு பசங்க வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. சின்ன இடம் இன்னொரு சின்ன பாலகி. சரி சரி.